ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் வேர்ல்டு. நாம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ட்ரேடிங் உங்களுக்கு கற்றுத்தரதா. நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா கொடுத்துருந்ததுனால இனிமேல் ரெகுலராக ட்ரேடிங் வீடியோஸ் போடலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ட்ரேடிங் நம்ம பண்ணலாமா, நம்மளுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியுமா, பண்ணால் ப்ராஃபிட் வருமா இல்லைனா லாஸ் ஆகிருமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். பேசிக் ஸ்டேஜில் எனக்கும் இதே டவுட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அதோட கேல்குலேஷன்ஸ், கெயின் லாஸ் ப்ராஃபிட் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இப்போ ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக மாறிட்டு. அதனால் ட்ரேடிங் நீங்கள் கற்றுக்கோங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அது ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதனால் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை ஒன்று விடாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ட்ரேடிங் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி ஃப்யூச்சரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ட்ரேடிங் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரேடிங் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வீடியோ. ரெகுலராக இந்த டுட்டோரியல் போடுறேன். ஒவ்வொரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, Wazirx அதுக்கப்புறம் Binance இந்த ரெண்டு ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். போன வீடியோலையும் இந்த ரெண்டு ஆப்பை தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த ரெண்டு ஆப்பையும் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது லாகின் இஷ்யூஸ் நிறைய கொடுக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு ஆப்பையுமே ப்ரௌசரில் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பிறகு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கேன். இல்லை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறது வஜ்ரஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்ப்போம் வாங்க. இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் வஜ்ரஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அவங்களோட ட்ரேடிங் டீட்டெயில்ஸு, அவங்க சக்ஸஸ், அதுக்கப்புறம் கீழே நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபவுண்டர்ஸ் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எந்த பிளாட்ஃபார்ம்லலாம் அவைலபிளாக இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஆப்பிள், ஐஸ்டோர் எல்லாத்துலேயும் இருக்காங்க. நம்ம இப்போது சைன் அப் நவுன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன் அப் கொடுக்க சொல்லும். நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்தா உங்களுக்கு மெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி அதில் வெரிஃபை இமெயில்னு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ப்ரௌசரில் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்னு வரும். வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்னு வந்தோன்னா நீங்கள் உள்ள 3 ஸ்டெப்ஸ் கேட்கும். செக்யூரிட்டிக்கு நான் எப்போவுமே ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மொபைல் SMS மூலமாகவும் பண்ணலாம். அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நான் ஆத்தென்டிகேட் ஆப் மூலமாக கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு P2Pங்கிற ஒரு இது கிடைக்கும். P2Pனா என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போதைக்கு அதை கொடுத்துட்டு அடுத்து கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரியை செலக்ட் பண்ணிட்டு வித் KYC, வித்தவுட் KYCன்னு இருக்கும். நீங்கள் வித் KYC கொடுங்க. எப்போவுமே KYC முடிக்கிறது தான் நல்லது. KYC முடித்தா தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் அதில் உள்ள 3 விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் P2P கனெக்ஷன். P2P தான் நம்ம ட்ரேடிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். P2Pனா பீர் டு பீர் கனெக்ஷன் அர்த்தம். அடுத்து நம்ம பைனான்ஸ் பார்ப்போம். பினான்ஸில் இதே ப்ராசஸ் தான். நான் அது லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு ரெஃபரல் ஐடி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட், எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். அதை போட்டுட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே ப்ராசஸ் மாதிரி இதுலேயும் இமெயில் வெரிஃபிகேஷன் போகும். அதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. அதுக்கு நீங்கள் இதை ஸ்வைப் பண்ணி ஓரத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கு நேராக அதான் கரெக்டாக பொசிஷனில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்சா செக்அப் மாதிரி இதையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்கும். இல்லைனா இமெயிலில் கோடு வந்திருக்கும். நீங்கள் கோடை எடுத்துகிட்டு இதில் போட வேண்டியிருக்கும். கோடை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகி பினான்ஸ்குள்ளே போயிடும். பினான்ஸ்குள்ளே போன பிறகு உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். இதுதான் அதோட ஃப்ரண்ட் பேஜ். அதுக்கப்புறம் இதில் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை, செல் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் கிரிப்டோ கரன்சி பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் அதில் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். மேலே டாப் ரைட் கார்னரில் முன்னில் இருக்கும். இதில் அன்வெரிஃபைட் இருக்கும். இதுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் முதல்ல ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் எதுவும் பண்ண வேண்டாம். ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ண பிறகு ப்ரௌசரில் கொடுத்த யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய் லாகின் பண்ணுங்கள். லாகின் சக்ஸஸ்ன்னு காட்டும். அதுக்கப்புறம் மேலே லெஃப்ட் டாப் கார்னரில் ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
அந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னா பினான்ஸ் லைட் வெர்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து அதை ப்ரொஃபஷனல் வெர்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் வெர்ஷன் எனேபிள் பண்ணான்னா டீப்பான டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். அதனால் எப்போவுமே ப்ரொஃபஷனல் வெர்ஷனில் வச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ப்ரௌசரில் ரிஜிஸ்டர் பண்ணதுனால ரிஜிஸ்டர் முடிஞ்சிட்டு அடுத்தது நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ணுவோம், ஆத்தென்டிகேஷன் ஸ்டெப். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொஃபைல் சிம்பிளை திருப்பி அமைக்கிட்டு உள்ளே வந்து அதில் வெரிஃபை கேட்கும். வெரிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபையை கிளிக் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும், அட்ரஸ் கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக கேஒய்சி வெரிஃபிகேஷன் கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி முடிங்க. இதெல்லாம் கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி முடித்தா தான் நம்மளால் ஃபர்தர் ஸ்டெப் பண்ண முடியும். ஃபர்தர் ஸ்டெப் என்னதுன்னா காயின் பை பண்ணுறது. காயின் பண்ணுறதுக்கு தான் நான் P2P அதாவது P2P கனெக்ஷனை பற்றி உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதை பற்றி வீடியோ எண்டில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வேலெட்டுக்குள்ளே போங்க. வேலெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. வேலெட்டுக்குள்ளே போயிட்டு கீழே வந்து டவுனில் பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் காட்டும். இதில் வந்து நம்ம வஜ்ரஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம வஜ்ரஸை ஆக்டிவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதில் போய் கனெக்ட் வஜ்ரஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கனெக்ட் வஜ்ரஸ்னு கொடுத்தா அது வஜ்ரஸ் வெப்சைட்டுக்கு ப்ரௌசரில் உங்களை கூப்பிட்டு போகும். ப்ரௌசரில் வஜ்ரஸ் வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். ஆனால் லாகின் வித் பினான்ஸ்னு ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வஜ்ரஸ் வெப்சைட்லேருந்து பினான்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா லாகின் வயா பினான்ஸ்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த ஆப்பில் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து வஜ்ரஸ் வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆனது டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த கனெக்ஷன் எதுக்கு கொடுத்தோன்னா P2P கனெக்ஷன். அதாவது P2P கனெக்ஷன்னா நான் என்னங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு. அது என்னதுன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து காயின் பை பண்ணுவோம். காயின் பை பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க. அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து 700 ருபீஸ் இந்தியன் ரேட்டில் இருக்கும். இந்த P2P கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அது நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் இந்த கனெக்ஷன்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸிமம் வஜ்ரஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து USD எப்படி பை பண்ணணும், அதுவும் ஃப்ரீயாக எப்படி USD பை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம டுட்டோரியலோட செகண்ட் வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.